ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். இன்று மற்றும் 13, 17 ஆகிய 3 தினங்களில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதி. டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 17ஆம் தேதி கடைசி நாள். தமிழகத்தில் பதவிக்காலம் முடிந்த 28 மாவட்ட ஊராட்சிகளுக்கு தனி அதிகாரிகளை நியமிக்க மசோதா. தமிழக சட்டப்பேரவையில் இன்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்ற நடவடிக்கை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பொங்கல் தொடர் விடுமுறையால் இன்று முதலே சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க தயாராகும் மக்கள். ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் 9043379664 என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. சென்னை கோயம்பேடு கிளாம்பாக்கம் மாதவரத்திற்கு இன்று முதல் சிறப்பு இணை பேருந்துகள் இயக்கம். பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இயக்கப்படும் என எம்டிசி அறிவிப்பு. அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு எதிரான வழக்கில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தீர்ப்பு. சென்னை மாமன்ற கூட்டத்தில் அதிமுகவினரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பளிக்கிறது சிறப்பு நீதிமன்றம். உயர்கல்வியில் முதலிடத்தில் உள்ள தமிழகத்தை கீழே தள்ள முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. யுஜிசி புதிய விதிகளுக்கு எதிரான தமிழக அரசின் தீர்மானத்தை மத்திய அரசு மதிக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என அறிவிப்பு. சத்தீஸ்கர் இரும்பு தொழிற்சாலை விபத்தில் 4 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. சரிந்து விழுந்த ராட்சத கொள்கலனுக்கு அடியில் மேலும் சிலர் சிக்கியுள்ளதாக அச்சம். சத்தீஸ்கர் இரும்பு தொழிற்சாலை விபத்து தொடர்பாக தொழிலாளர்கள் போராட்டம். தொழிற்சாலையில் நிர்வாகம் உரிய பாதுகாப்பு விதிகளை பின்பற்றவில்லை என தொழிலாளர்கள் குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு. தொழில்நுட்ப கோளாறால் எஃப்ஐஆர் வெளியானதற்கு சென்னை காவல் ஆணையர் காரணமாக முடியாது என முறையீடு. தாவேக மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் சென்னை பனையூரில் இன்று நடைபெறுகிறது. தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பாக ஆலோசிக்க திட்டம். வேலூர் மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதியில் சிங்கம் உலா வருவதாக வலைதளங்களில் வதந்தி. வட மாநிலத்தில் பதிவான பழைய வீடியோவை பரப்புபவர்களுக்கு வனத்துறை எச்சரிக்கை. மயிலாடுதுறையில் கடையில் வாங்கிய சாக்லேட்டில் பூச்சிகள் இருந்ததால் அதிர்ச்சி. சாக்லேட்டுகளை கைப்பற்றி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை. பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் உடல்நலக்குறைவால் காலமானார். காலத்தை வென்ற காந்த குரல் மன்னனுக்கு கலைத்துறையினர் இரங்கல். ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரிக்க கோரிய சீராய்வு மனுக்கள் தள்ளுபடி. ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். இலவசமா அல்லது சிறந்த வசதி வேண்டுமா என்பது மக்கள் கையில் உள்ளது. பொருளாதார நிபுணரும் 16வது நிதிக்குழு தலைவருமான அரவிந்த் பனகாரியா கருத்து. உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் இந்தியாவிற்கு பின்னடைவு. கடந்த ஆண்டை விட 5 இடங்கள் பின்தங்கி 85வது இடத்திற்கு சரிவு. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே துபாயில் நடைபெற்ற உயர்மட்ட பேச்சுவார்த்தை. முக்கிய விவகாரங்கள் குறித்து தலிபான் அரசுடன் இந்தியா முதன்முறை ஆலோசனை. உத்தரப்பிரதேசத்தில் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். அலிகார் பல்கலைக்கழகம் முழுவதும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை.
இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். திருப்பதி கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக டிஎஸ்பி உள்ளிட்ட 3 காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம். திருப்பதி காவல்துறை எஸ்பி, இணை ஆணையர் ஆகியோர் பணியிட மாற்றம். தேவஸ்தான இணை நிர்வாக அதிகாரி, தேவஸ்தான முதன்மை பாதுகாப்பு அதிகாரியும் பணியிடை நீக்கம். நடிகை ஹனி ரோஸ் புகாரில் கைதான பாபி செம்மனுக்கு நீதிமன்றம் ஜாமீன் மறுப்பு. 14 நாள் நீதிமன்ற காவலில் தொழிலதிபர் பாபி செம்மனோ சிறையில் அடைப்பு. மியான்மரில் கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து ராணுவம் தாக்குதல். வான்வழி தாக்குதலில் 40 பேர் உயிரிழப்பு, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்திய ஜோடி காலிறுதிக்கு தகுதி. 2வது சுற்றில் மலேசிய ஜோடியை நேர் சட்டுகளில் வீழ்த்தி சிராக் சாத்விக் ஜோடி அசத்தல். இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் நயவஞ்சகர். இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மனோஜ் திவாரி கடும் தாக்கு. பரபரப்பான சென்னை ஒடிஷா அணிகளுக்கிடையேயான ஐஎஸ்எல் கால்பந்து போட்டி கடைசி நேரத்தில் 2 கோல்களை அடித்து போட்டியை சமன் செய்த ஒடிஷா. இந்தியா அயர்லாந்து மகளிர் அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் தொடர். முதல் ஒருநாள் போட்டி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் இன்று காலை 11 மணிக்கு தொடக்கம்.